ஹாய் பாவிஸ், ரொம்ப நாளாக நம்ம இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சு ஜூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சாப்பரை வச்சு இதில் இருக்க ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த ஸ்கின்னெல்லாம் ஜூஸில் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. கேரட் அப்புறம் பீட்ரூட்டோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா கத்தியை வச்சு நல்லா குட்டி குட்டி பீஸாக வெட்டிப்போம். நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து ஜூஸ் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நல்லா அரைக்க முடியும். கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் கேரட்டையும் அந்த ஜூஸ் போடுற மிக்சியில் மாற்றிக்கலாம். அப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன், ஜிஞ்சர் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குன்னு சொன்னாங்க. அதை கொஞ்சம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் லெமன் ஆல்சோ ஆட் பண்ணாலும் ஒரு ஃப்ளேவர் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா ஜூஸ் மாதிரி ஆற வரையும் அடிச்சுக்கலாம். ஒரு சிறிய தவறு நடந்து விட்டது. தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். தண்ணியை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. நான் ஒரு அரை செம்பு ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றிக்கிட்டு ஒரு பாதி நம்பரை வச்சு கன்ஃபார்ம் ஊற்றணும். ஒரு ஸ்பூன், நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் சுகர். அதை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிரெட்டிஷாக ஒரு கிரேவி மாதிரி நல்லா திக்காக இருக்கும். அதை கொஞ்சம் வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. சுகர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப சுகர் போடாதீங்க, நல்லா இருக்காது. அப்புறம் நல்லா அதை ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி, பார்க்கவே கொடூரமாக இருக்குது, வடிகட்டி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கும். கொஞ்சம் கம்மியாக தான் வரும், இருந்தாலும் நான் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டா தான் கீழே கொஞ்சமாச்சு வரும். நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்குது, வச்சா கிரிக்கெட்டை விளாட்லாம் போல் இதில். அப்புறம் கொஞ்சோன்னு ஜூஸ் வந்திருக்கு. ஒரு கிளாஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு கிளாஸ், கரெக்டாக ஒரு கிளாஸ் வந்திருக்கு. நான் மெஷர் பண்ணியெல்லாம் ஊற்றலை, ஆனால் கரெக்டாக ஒரு கிளாஸ் வந்துருச்சு. சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆகா ஓகோன்னு இல்லை, ஆனால் பரவாயில்ல.